கைஸ் கிளவி எங்கே இருக்கான்னு வர தெரியல. நானும் அதான் பயந்து போய்கிட்டு இருக்கிறேன். ஓகே வாங்க நம்ம இப்போ இது திறப்போம். உள்ளே என்ன இருக்குது? ஓகே கார் பேட்டரி தான் இருக்குது. எடுத்து டக்குன்னு போய்ட்டு என்ன லாவா வேறு வரப்போகுது. டே வார டக்குன்னு ஐயோ வா போகலாம் வா தூக்கி போட்டு ஓகே கைஸ் கிளவி வேறு வந்துட்டா. ஐயோ வந்துட்டா எது சீக்கிரம் ஓடு அதாவது அந்த இடத்துல புக் இருக்குது. புக்கு எடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார் சொல்லி அதே பழகம் வருது. ஓகே இனி நம்ம எந்த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 1. அதாவது நம்ம இன்றைக்கி டே 1 தெரிஞ்சிருக்கோம். நம்ம இன்றைக்கி கிளவி வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறோம். ஏண்டா கிராணி 1 எத்தனை வாட்டி எஸ்கேப் ஆகியிருக்கேன், சிவியர் எஸ்கேப் ஆகியிருக்கேன். மறுபடியும் என்ன கிராணி 1 போடுற, அதுவும் ஹார்ட் மோடில் போட்டால் கூட பரவாயில்ல, ஏன்டா ஈஸி மோடில் போடுற. அதுங்களை வெப்பன் கேட்கச்சு எனக்கு திறந்துட்டு வந்துடுவோம். ஏண்டா போடுற அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் இது அந்த மாதிரி கேம் இல்லை. ஏண்டா கிராணி கேம்னாலாம் எவ்வளோ பெரிய ப்ளோ பேர் பார்த்தோன்னே தெரியுது கிராணி கேம்னு. அப்புறம் என்னடா அந்த மாதிரி கேம் இல்லை அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் உண்மையிலுமே இது அந்த மாதிரி கேம் இல்லை. ஐ மீன் கிராணி கேம் தான். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம கிராணி கேமில் லாவா மோட் தான் விளாட போடுறோம். சும்மா லாவாவில் குதிச்சு நீச்சல் அடித்து விளாட போடுறோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் லாவா மோடில் தான் விளாட போகிறோம். எங்கடா லாவா மோடுன்ற லாவா கண்ணா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். கம்மிங் சூன். ஓகே இதெல்லாம் தட்டி விட்டுருவோம். ஓகே இந்த இடத்துல கீழே போயிட்டு இந்த பழக்கையை தட்டி விட்டோன்னா கிளி வந்துடும். எப்படி கிளி வந்துட்டா வரத்துக்கு கொஞ்ச நேரம் டைம் ஆகிடுச்சு, அதெல்லாம் இருக்கல. இது எப்படி நம்மள்ட்ட ஃபஸ்ட்டே வெப்பன் கிடச்சனால சும்மா டக்குன்னு போட்டு தள்ளியாச்சு இவ்வளோ. ஐயோ இதை பொறுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடுப்பான விஷயம். ரெடி எடுத்துடுறா சாமி பா. கிளி வெளிவிடு அப்போ நல்லாவே இன்க்ரீஸி. நம்ம டக்குன்னு கிச்சனில் என்னென்ன இருக்குதுன்னு தேடுவோம். ஓகே கட்டிங் பிளேட்ஸ் இங்கே கிராண்டி போட்டோ இங்கே வா இங்கே சூப்பர். ஒன்றுமே நமக்கு கிடைக்கல. இதெல்லாம் என்ன பண்ணுறது? இதை திறக்கணும்னா தான் சொல்கிறது ஒரு கீ வேணும். அப்படி இங்கே உனெல்லாம் கிராவிட்டு வந்து அங்கங்கே இருக்கும். இப்போல்லாம் தூக்கி சீவரில் வச்சுட்டானுங்க போல். எதுவுமே இருக்க மாட்டேங்குது. டக்குன்னு மேலே போவோம். இங்கேங்களா இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்குது. என்னன்னே எனக்கே தெரில. அது 1 இல்லை 2 இன்னும் எளவுனே தெரில. சரி விடுங்க, நம்ம இங்கேருந்து அதை ஷூட் பண்ணுறா அவ்வளோதான். ஏங்களா இங்கே எடுத்து போயிட்டு சரி விடுங்க. உருண்டு போகாமல் இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லணும் தான் ஆசை. அதுதான் இப்போ சொல்லிட்டுக்கிறேன். ஐயோ இன்றைக்கி ரொம்ப வந்துட்டு சொன்னதே திருப்பி சொல்லிட்டுக்கிறேன். ஓகே இந்த இடத்துலலாம் லாவா இஸ் ரைசிங் சூனா விளங்கும்டா. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துடுமோ. டக்குன்னு மலர்னு இந்த இடத்துலலாம் தேடணும். உள்ளே என்னடா இது வெத்து போட்டி தான், வெறும் வெத்து போட்டி தான். பாருங்க நான் இதுலேருந்து ஆடுவேன். ஒன்றும் இருக்காது. நல்ல வேலை எதுவும் இல்லை. இருந்துச்சுன்னா ப்ரோ ஒன்றுமே இருக்காது. நீங்கள் இருக்குது இங்கே. சரி ஒன்று நம்ம இந்த இடத்த திறந்து விட்ருவோம். சோபா என்னதான் பண்ணுறது இவனுங்களை வச்சுக்கிட்டு டக்குன்னு போவோம் மேலே. ஆமாம் இல்லை நான் கிராண்டிஸ் ஆகும்போது டைம் நோட் பண்ண மறந்துட்டேன். ஆமாம் ஜஸ்ட்டு மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்துக்கு விழுந்துருச்சு செத்துருப்பேன். எவ்வளோ பெரிய லக்கு பார்த்தீங்களா நமக்கு. ஓகே என்ன தள்ளி விட்டோம். என்னத்தையும் கிளவி வந்துருப்போம் எப்படின்னாலும் எனக்கு தெரியும். கிளவியே ஓ இந்த மாதிரி இடத்துலலாம் கட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டேன். ஒரு மாதிரி தெரியல. இவங்க எதுக்கு பார்த்துக்கலாம். பதுங்கி இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே நம்ம அந்த கிளவி ரூம் ஓப்பன் பண்ணோம்ல, அந்த செல்ட்ரனா ரூம் ஓப்பன் பண்ணோம்ல, அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். அதுலேயே வந்துட்டெல்லாம் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் பார்க்குறேன். ஓகே வாங்க நம்ம டக்குன்னு போயிட்டு அந்த இடத்துல ரிமோட் கண்ட்ரோல் கீ இருந்துச்சு. ஐ மீன் ரிமோட் கண்ட்ரோல் இதை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணால் உள்ளே என்ன இருக்கும்? பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும், கூட ஏதாவது பொருள் இருக்கும். சம்டைம்ஸ் அதுவும் இருக்காது. பயமாகவே இருக்குது. அதான் பார்த்து போய்கிட்டுருக்கேன். ஓகே கார் பேட்டரி இருக்குது. டக்குன்னு எடுத்துகிட்டு வாடா. லாவாலாம் வறுத்துட்டு இருக்குது. இப்படிலாம் பயப்படுவேன்னு நினச்சிங்களா? அப்படிலாம் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப தைரியசாலி. அப்படி தான் ஊர் உலகத்தில் சொல்லிட்டுக்கிறேன். அப்புறம் செம்மையாக பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல சுபோ ஒரு 1 நிமிஷம் ஆட்டை நின்றுச்சு. ஐயோ அதுக்குள்ளே டேட்டு நான் இந்தாண்டமே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஐ மீன் கீழேயே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன்னா
சோழி முடிச்சுட்டு அங்கே போங்க. உண்மையிலுமே பயந்துட்டேன் ஒரு செகண்ட் திக்குன்னு ஆகிடுச்சு. வந்துட்டு நம்ம அந்த ஷூட் பண்ணுறது இது கிராஷ் போவா ஏதோ ஒன்று அதை தேடிட்டு இருந்தேன். ஓகே, இந்த இடத்துல இருக்குது. எட்ரா டே, இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா கிளவி வந்துட்டு போய்கிட்டே இருப்பான் அவள் பாட்டுக்கு சட்டுன்னு. என்ன பண்ண போகிறோன்னா எனக்கே தெரியல. அவன் எங்கே இருப்பான்னு தெரியல. அப்புறம் அப்பா மாதிரி அடிச்சிட போகிறான். நான் மேலே போய்ட்டு அந்த பொம்மை மாதிரி ஒன்று இருக்கான் தள்ளி விட்டு இந்த இடத்துல பதுங்கிட்டு ஃபினிஷ் பண்ண போகிறான். எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறான்? வாங்கலவே வந்து ஸ்பாட் நச்சுக்குன்னு ஒரு அட்டி வாங்கிட்டு போகிறேன். கிளவி வெயிட் பண்ணாத, அப்புறம் நான் இந்த சீன்லாம் கட் பண்ண மாதிரி வரும். அப்புறம் வந்துட்டு டக்குன்னு அவளை தான் சொல்லிட்டேன். மாதிரி அப்படி பண்ணுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இப்படி வெளில பண்ணிட்டுனா வரமாட்டான். நான் பண்ணுறது இவ்வளோ வந்துட்டான் எங்களை காணாம போயிட்டு அதுக்குள்ளே டேய் இங்கே இருக்காள கரெக்டாக அடிக்க முடியல, எய்ம் பண்ண முடியல. இப்படி வந்து அடிப்போம், அவ்வளோதான். ஏமாற்றிட்டாங்க. ரெண்டு ஒன்றும் சொல்லக்கூடாது, ஏமாத்துறாங்க. நல்லா நீங்கள் இந்த வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். கேஷ் பாலில் தான் இந்த கூசுன்ட்டு அவன் மேலே பட்டுருச்சு. ஆனால் இப்படியெல்லாம் ஏமாற்றி ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். கமெண்ட் செக்ஷனில் சொட்டை இஸ் ஃப்ராட், ஏமாற்றி நம்மளை தோக்கடிக்கிறான். நான் இன்னும் எதுவுமே கண்டுபிடிக்கல. எஸ்கேப்புக்கு கார்பரேட்டர் ஒன்று தான் கண்டுபிடிச்சேன். முதல்ல என்ன எஸ்கேப் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா ஒரு பொருளும் கிடைக்கல. என்ன பண்ணுறது? இவன் இந்த இடத்துல தானே கன்பாட் இருந்துச்சு பார்த்தேனே. யுகேஷ் எங்கே பிளேஸ் இருக்கு? இந்த இடத்துல இருக்கா? சூப்பா. இவங்கெல்லாம் என்ன தான் நான் பண்ணுறது? இன்னும் எஸ்கேப்புக்கு ஒன்றுமே கண்டுபிடிக்கலாடி. இதுலேயும் அப்படியே திறந்து பாரு, ஒன்றுமே பார்க்க மாட்டேங்கிறானுங்க. இந்த வீடே ஒரு வேஸ்ட்டு வீடு. எனக்கு அப்படியே காக்கா கட்டை என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது ஒரு ஆட்டு விட்டாவா சவுண்டு கேட்டு வந்துடுவான். டக்குன்னு போகிறான். காக்கா கட்டை என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவள் அதுக்குள்ளே வந்துடுவான். பட்டன்னு போகிறான். கட்டன்னு வேலையை முடிகிறான். ஏன்னா பல வாட்டி அடி வாங்கியிருக்கோம். ஓகே, டக்குன்னு போகிறான். பட்டன்னு வேலையை முடிகிறோம். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் இல்லையா? ஒரு மண்ணு இல்லை. எதுக்குடா இந்த இடத்துலலாம் வைக்கிறீங்க? இதெல்லாம் எதுக்கு வைக்கிறீங்க சொல்லுங்கள். இந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கா? இங்கே இருக்காது, கிணந்தா இருக்குது. ஓகே, அந்த இடத்துலையும் ஒன்றும் இல்லை. மெலனு இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எதுக்கு நான் இப்போ எந்த இடத்த தேடினாலும் ஒன்றுமே கிடைக்காதுன்னா அப்புறம் நான் எதுக்கு? ஐயோ, ராவை வேறு இன்க்ரீஸ் ஆகுது கைஸ். ஐயோ, கிளவி கைஸ், கிளவி. நான் கிளவின்னு அவள்கிட்ட போயிட்டேன். ரிட்டர்ன் போட தெரியாமல் கிளவி அப்படின்னு நீங்கள் ரிவ்யூஸ் பண்ணி பாருங்க. வா, இதே போர் ஒன்றுமே கண்டுபிடிக்கல. கன்ஃபார்மாக பாருங்களேன், கேம் அவுட் ஆகிடும் கேஸ். இந்த கேம் அவுட் ஆனா ஒரு மாபெரும் ரிவெஞ்சோடு தான் நான் வந்துட்டு கேமையே முடிப்பேன். சரி, அடுத்த வாட்டி கேம் போட்டோன்னா ரிவெஞ்சு தான். இப்படி தான் சொல்லி கிராணித்தில் கிளம்பிட்டு நார்மலில் செமையான அடி வாங்கலாம். ஆனால் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேனா? இல்லை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? சொல்லுங்கள். ஐயோ, இது வேறு பொறுக்க வேறு முடியல. இவனுங்க வேறு அப்படி பண்ணுறானுங்க. மறுபடியும் தள்ளி விடுவோம். வாட்டி கரெக்டாக அவளை அடிச்சிட்றோம். நம்ம என்ன பண்ணுவோம், வந்தவுடனே நம்ம இப்படி பார்த்த மாதிரி நிற்போம். அவன் இங்கே இடத்துல ஒரு அப்பா தான் கரெக்டாக அடிக்கிறது கரெக்டாக இருக்கும். எனக்கு அவன் வந்தவுடனே காட்டுறான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நின்ட்டாளா. இப்போ வந்துட்டு இப்படி சுட்டிங்கன்னா அவள் படுத்துடணும். எப்படி செத்து போயிடுவான். அப்போ கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். எங்கடா தூங்கலையே, இது இப்படி சாகலையே அப்படி சொல்லி கொஞ்ச நேரத்தில் கன்ஃபியூஷன் ஆகிட்டு. ஓகே, இப்போ அடுத்து இதை எங்கே பயன்படுத்த போகிறோம் என்று பார்த்தால், எந்த இடம் அது? என்னடா இடம் அது? கீழேயா? அந்த காக்காய்க்கு கீழே ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல. ஐயோ சரி விடுங்க. லாவா ரைஸ் ஆகுது. இனிமேலாம் போணுச்சுன்னா வேலைக்கே ஆகாது கைஸ். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்பேனர் எடுத்துகிட்டு அந்த ஸ்டெப்ஸு கீழே இருக்கும்ல இந்த இடத்துல, அந்த இடத்துல போட்டு திருகுன்னு திருக்க போகிறோம். எப்படி திருகுன்னு திருக்க போகிறோம். ஓகே, இங்கே இன்றைக்கி காருக்கு எப்படினாலும் இப்போ வண்டி எடுத்துகிட்டு நம்மளால் கிளம்ப முடியாது. காரணம் என்ன சொல்கிறது,
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாவாக இருக்கும். இந்த கேம் ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் நான் லாவாகவே பார்க்குறேன். ஓகே, நம்ம அடுத்து இதையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஐயோ வேணாம் லேட்டாகுது. ஐயோ சோழி முடிஞ்சிச்சு கைஸ், சோழியே முடிஞ்சிச்சு. அவன் தான் டே 5. கவலைப்படாதீங்க, இந்த கேம் எப்படினா நான் தோற்றுருவேன். ஏன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு பொருளும் கிடைக்கல, எந்த எஸ்கேப் ஆகிறதுன்னு தெரியல. அதனால் அடுத்த வீடியோ வந்துட்டு மரண அடி, அப்படி ஒரு அடியே கிளவி பார்த்துருக்க மாட்டான், அந்த மாதிரி ஒரு அடி அடிக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு அப்படியே நான் தப்பிச்சிட்டாலும் தப்பிக்கிற மூஞ்ச பாரு அப்படின்றீங்க. கண்ட்ரோல்ஸே மறந்து போயிடுச்சு. கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கே உக்காடுறேன், எந்திரிக்கிறேன், ஏதோ பண்ணுறேன். இனிமேலும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சூப்பர். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே போயிருந்தேன்னு நீங்களேன், நான் அப்படி தான் நேராக போயிட வேண்டியது தான். கேம் இங்கேயே ஓவராக இருக்கும். கிளவி வேறு விரட்ட அப்படியே நேராக உள்ளே போயிட்டு பதுங்கிட்டேன். இந்த என்னது ஓகே, அது ஊசி மாதிரி ஒன்று இருக்கும், அது எங்கே போச்சுன்னு தெரில, நேரத்தில் போட்டேன்னே தெரில. அதனால் இது இந்த பக்கம் போட்டுருவோம். கிளவி இந்த பக்கம் வரும்போது நம்ம இந்த இன்ஜின் பார்ட் எடுத்து வாடா இன்ஜின் பார்ட் எடுத்து கீழே போய்ட்டு ஃபிட் பண்ணிட்டு வந்துடும். இப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஃபிட் பண்ணேன்னா ஏதோ வளர ஃபிட் பண்ணா அவ்வளோதான். ஓகே, காருக்கு இருக்க 2 பார்ட் இருக்கும். ஓகே, சூப்பர். அதுவும் சவுண்ட் கேட்டுருச்சு. கிளவி எப்படினாலும் இந்த இடத்துல வந்துடுவா. அவள் இப்படி வந்தோடனே நாங்கள் இப்படி ஓடிடுவோம். எப்படி நம்ம பிளானு, எங்கே அப்படியே காக்கா ஃபுட் எடுத்து போமா. ஐயோ லாவா ரைஸிங்கா, ஐயோ பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போயிடுவோம். கிளவி வந்தாலும் அவுட்டு தான், லாவாவில் செத்தாலும் அவுட்டு தான். நடந்த நல்ல விஷயத்துலே இதுதான் ஒரு நல்ல விஷயம். பார்த்தீங்களா, நான் வந்து கூட பார்த்தீங்களா கிளவி வரவே இல்லை. அந்தளவுக்கு லக்கியாக இருக்குது. இப்படியே கேமும் லக்கியாக இருந்துச்சுன்னா சும்மா கடன்னு முடிச்சு விட்றலாம் கேமை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ கிளவி இந்த பக்கம் வருவாளா, வந்தோடனே நான் அப்படியே இந்த பக்கம் போய்டுவேன். அப்படி நம்ம பிளான். இந்த மாதிரி அறிவாளித்தனமான புத்திசாலித்தனமான பிளானெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் பண்ணுறது புதுசு. ஓகேவா? ஐயோ இந்த சொல்கிறேன் பாருங்க கைஸ் நான். ஓகே, அவன் வரட்டும். ஐயோப்பா இப்படி லேட்டெல்லாம் பண்ணிங்க. எப்படி கைஸ் நம்ம டக்குன்னு போக முடியும்? நானும் அவள் எப்போ வருவான்னு இப்படியே காத்துட்ருக்கணும். ஓகே, வந்துட்டா. இவ்வளோ லேட்டாக வருது. ஓகே, புக்கிங் இருக்குது. ஐயோ டக்குன்னு எட்ராடி ஓடுறா. அவ்வளோதான் முடிஞ்சி. ஓகே, எப்படி சாவடிக்கிறேன்னு பார்ப்போமா? காரை விட்டு கொல்ல போகிறான். ஓகேவா, காரை விட்டு கொல்ல போகிறான். வணக்கங்களே, இது அடுத்த கேமுக்கு வந்து உன்னை பார்த்துக்கிறேன். நான் வச்சு செய்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் போகிறான். சும்மா சுட்டு கொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சந்தோஷ். டாட்டா, பை பாய்.